Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக். நான் ஃப்ரேம்ல காட்டினிருக்க மாதிரியே இந்த க்ரோஷெட் க்ரஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் வித் பேட்டர்னோட. ஓகேவா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு போது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4 செயின் போட்டுக்க போகிறேன். பிகாஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். நான் சொல்ல ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் டிசி போட போகிறேன். அதுக்கு நான் 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு லெவல் டிசி போட்டுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேஜிக் ரிங்கில் வந்து நமக்கு சர்க்கிள் ஃபைண்ட் ஆகும். பட் அந்த சர்க்கிள் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 4 செயின் போட்டு பிக்காட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி சென்டரில் இருக்க ஸ்பேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சோட எக்ஸ்ட்ரா த்ரெட் கூட இதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பண்ணாதான் ஒரு க்ரோஷெட்டில் ப்ரொஃபஷனல் லெவலில் உங்களால் மாற முடியும். ஓகேவா? ஸோ நான் லெவல் டிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம பேஜில் பேசிக் டு அட்வான்ஸ் க்ரோஷெட் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஜூன் 12 அப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸஸ்ல மினிமம் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் $99 வித் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு நாலேஜே இல்லைனாலும் அந்த கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணி கிளாஸோட சிலபஸ்ன்னு டைப் பண்ணால் அட்மினே உங்களை வந்து டீடைல் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ லெவல் டிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட 3rd செயின்ல லாஸ்ட் செயின்ல இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மாதிரி நமக்கு ஃபைண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்க ஒரே கலர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற கலரும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருந்தேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அகைன் 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த 3 செயினில் ஃபர்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு டிசி போட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா லூப்லுமே நான் ஒரு இன்க்ரீஸ் போட்டுக்கிறேன் டிசியால். ஓகேவா? அப்போ கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22 வரும். ஸோ நான் ஃபர்ஸ்டே ஒரு டிசி வந்து 3rd செயின் போட்டல அதில் இன்சர்ட் பண்ணனால எனக்கு கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 23 டிசி வந்து இருந்துரும் செகண்ட் ரோவில். ஓகேவா? அண்ட் தென் 3rd ரோவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 23 டிசி வந்துடணும். ஓகேவா? ஸோ கவுண்ட் ரொம்ப மஸ்டா. ஸோ நீங்கள் மார்க்கிங் பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த லூப்புமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நான் சொல்ல ஒரு நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணும்போது வீடியோ ஆனில் இருக்கட்டும். அப்போ தான் உங்களால் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3rd ரோவில் நான் ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற லூப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்க லூப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கேன் வித் சிங்கிள் க்ரோஷெட். ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் தென் வந்து ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒரு இன்க்ரீஸ்ன்னு போட்டிருக்கேன். 3rd ரோ ஃபுல்லாகவே இதே பேட்டர்னில் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெத்தடில் 3rd ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4th ரோவில் நான் 3 செயின் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் செயின்லேயே இன்சர்ட் பண்ணி நான் வந்து ஒரு டிசி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்க 2 லூப்லையுமே நான் டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இப்போ 3 டிசி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருக்க லூப்பில் நான் ஒரு இன்க்ரீஸ் போட்டுக்கிறேன் வித் டிசியால். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 டிசி ஒரு இன்க்ரீஸ், 2 டிசி ஒரு இன்க்ரீஸ் போட்டுட்டு இந்த சர்க்கிளை ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கும்டா, பட் வீடியோவை ஸ்லோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சேம் மெத்தடில் 4th ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5th ரோவில் நான் பாப்கார்ன் ஸ்டிச் போட போகிறேன் வித் 5 டிசி யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வேறு யான் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு 4 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற லூப்பில் வந்து நான் ஒரே லூப்பில் 5 டிசி போட்டுக்க போகிறேன். நான் வீடியோவில் காட்டின மாதிரியே பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கடா. இந்த ஸ்டிச் வந்து பாப்கார்ன் ஸ்டிச். நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸில் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? $99 பே பண்ணி உங்கள் ஸ்டிச்சை நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் 25+ ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணி பாருங்க. 5 டைப்ஸாக பேட்டர்ன் ரீடிங் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 15+ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ ஒரே லூப்பில் 5 டிசி போட்டதுக்கப்புறம் ஹூக்கை வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட டிசியில் லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஆல்ரெடி லூப் இருக்கிற லூப்பை இப்போ இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரியே பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கடா. இப்போ அகைன் 4 செயின் போட்டுட்டு அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டீங்கன்னா சேம் மெத்தட்ல 5th ரோ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகான க்ரோஷெட் க்ரஸ்டர் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.